2019 பாராளுமன்ற தேர்தலிலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஆதரவு மதசார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றிக்கு பாடுபடுவது என்று தலைமை முடிவு செய்துள்ளது. தலைமை முடிவினை எப்படி செயல் வடிவம் கொடுப்பது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி தலைவி திருமதி கனிமொழி அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவது, நெல்லை பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியம் அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவது, தென்காசி தொகுதியிலே திமுக வேட்பாளருக்கு பாடுபடுவதை விட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய விரோதி, முக்குளத்தினுடைய விரோதி, ஜனநாயக படுகொலை பாதகன் கிருஷ்ணசாமியுடைய தோல்விக்கு முழுமையாக பாடுபடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். சமுதாய பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய வங்கத்தின் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டு தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். தேவர் வெந்த தேவர் அமரர் மூக்கையா தேவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் இந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். கடந்த காலங்களில் இது போன்ற ஒரு குழப்பமான தேர்தலை தமிழக மக்கள் சந்தித்ததில்லை. சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட சிறிய கட்சிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கி தொகுதிகளை ஒதுக்கிய திராவிட கட்சிகள் உலகத் தலைவர் நேதாஜியால் உருவாக்கப்பட்டு நாமெல்லாம் குலதெய்வமாக வழங்கும் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவரால் வழிநடத்தப்பட்டு தேவர் வெந்த தேவர் அமரர் மூக்கையா தேவர் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட தேசிய இயக்கமாம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை கண்டுகொள்ளாத இந்த காலகட்டத்தில் நமது ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தினுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி என முடிவெடுத்துள்ளது. ஆகவே கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது நமது கடமையாகும். கொண்ட கொள்கையில் உறுதியோடும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத சரித்திர தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வழிநடக்கும் நமது தோழர்களின் தலையாய கடமையும் அதுவாகும். நம்முடைய அரசியல் தெளிவு, ஒற்றுமையின்மை, பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாவது, போலிகளை நம்பும் போக்கு, ஊருக்கு ஒரு இயக்கம் வீதிக்கு ஒரு கொடி என பல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் அமைப்புகள் இருப்பதே நம் இனத்தின் பலவீனம். திராவிட இயக்கங்களில் நம் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நம் இனத்தை சார்ந்த பிரச்சனைகளில் கண்ணிருந்தும் குருடர்களாய் வாயிருந்தும் ஊமைகளாய் இருப்பதாலேயே இந்த இனத்திற்கு குரல் கொடுக்க போராட தேசிய இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கால் மட்டுமே முடியும் என்று முடிவெடுத்து இன்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்களுக்கு பாடுபட மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற பாடுபடுவோம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த முக்குளத்தோரின் ஆதரவு எங்களுக்கு இருக்க ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தின் தோழமை எங்களுக்கு தேவையில்லை என்று முக்கியத்துவம் அளிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் விரோதி, மலிவான அரசியல் வியாபாரி, கலவரங்களில் குளிர்காயும் கயவன் கிருஷ்ணசாமியோடு கைகோர்த்து இந்த காலகட்டத்தில் தான் நம் இயக்கத்தின் வலிமையையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு கூட்டணி வைத்துள்ளது கொண்டது. இளைஞர் பட்டாளங்களே, தமிழ் சமூகம் அமைதியாய் வாழ, முக்குளத்து சமுதாயம் பாதுகாப்போடு வாழ, ஜனநாயகம் செழித்தோங்க, கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியிலே தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கான பணியிலே நாம் அனைவரும் இன்றே தொடங்கிட வேண்டும். கொடை திறனால் கடைச்சங்கம் வளர்த்தும், படை திறனால் தமிழினம் காத்தும், தமிழ் என்ற மூன்றெழுத்துக்கு தங்களையே தானமாத்த பரம்பரையில் நாம் என்பதை உணர்த்தி ஜனநாயக பணியாற்றுவோம். தருமபுரியில் குறுகிய தாயத்தால் மகாபாரதம் போல் கொண்டது. புத்தர் கண்ட மரணம் சித்தார்த்தனை புத்தனாக்கியது.
அதுபோல 2019 பாராளுமன்ற தேர்தல் பார்வர்ட் பிளாக்கினுடைய முக்கியத்துவை உணரும் என்று இந்த பாராளுமன்ற தேர்தல் உணரும். ஆகவே தோழமை கட்சியின் வெற்றிக்கு தோல் கொடுப்போம். சமூக இணக்கம் மலர தென்காசியில் போட்டியிடும் கிருஷ்ணசாமி தோல்வியடைய தொய்வில்லாமல் உழைப்போம் என உறுதியேற்று இன்பத்திலும் துன்பத்திலும் என்னோடு கைகோர்த்து நான் துவளாதிருக்க ஊனாய் உயிராய் உறுதுணையாய் இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களுக்கும் பார்வர்ட் பிளாக் பந்தங்களுக்கும் வீர வணக்கத்தை கூறி இந்த இனத்துரோகி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இனத்துரோகி கிருஷ்ணசாமியை ஆதரித்து நாம் உறவு நாம் எல்லாம் தூக்கி கொண்டாடுகின்ற நவரச நாயகன் காந்தி பிரச்சாரம் வருகிறார் என்றால் எவ்வளவு வேதனை கூடியது. அந்த வகையிலே கார்த்திக் அவர்கள் கிருஷ்ணசாமியை ஆதரித்து தென்காசி தொகுதியிலே நுழைந்தால் எங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்ற நிலையை தெரிவித்துக் கொண்டு அங்கம் செவ்வொழி சிறையில் வெற்றி இலக்கிய வாழ்க்கை இளைஞர் வாழ செய்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய உதவி கனிமொழி அவர்களை பெருவாரியாக வாக்களித்தார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரை நாடுவோம்? யார் நம் பிரச்சனைகளுக்கு செவிசாய்த்து நமக்கு துணை இருக்கிறார்களோ கட்சிகளை தாண்டி இயக்கங்களை தாண்டி உறவு வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கோ அல்லது நமது சமுதாயத்திற்கோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றால் இன்று அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபட்டு அவர்களுடைய நன்மதிப்பீடை பெற்று உங்களுக்காக அவர்களை வலியுறுத்தி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அது ஏதுவாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த வேளையில் பாராளுமன்ற இந்த தேர்தல் களத்திலே வேட்பாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு வாக்குறுதியை கூறுவார்கள். அதே வேளையில் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தேசிய தலைவர் தெய்வீக திருமணம் அவர்களுடைய வெற்றியை உண்மையாகவும் முழு சக்தியையும் பாதுகாப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற செய்யும். அத்தனை பேரும் தூத்துக்குடி தொகுதியிலே உறவுகளுக்கு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்தி அன்னாருடைய வெற்றியை பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு தென்காசி தொகுதியிலே இருக்கின்ற நமது உறவினர்கள் நண்பர்கள் அத்துணை பேரையும் தொடர்பு கொண்டு அந்த கிருஷ்ணசாமியினுடைய தோல்விக்கு பாடுபட வேண்டும். அதற்காக டிஎன்டி அந்த பொறுப்பாளர்கள் நாங்களே ஏஎபி வாட்ஸ்அப் என்பது போல தென்காசி பாராளுமன்ற தொகுதி ஏஎபி என்ற குரூப்பு தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நீங்கள் அத்தனை பேரும் பங்கு கொண்டு கலந்து ஆலோசித்து அவருடைய தோல்விக்கு பாடுபட வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நம் சமுதாயத்தை